வணக்கம்மா. நான் இன்னைக்கு கருமாரி அம்மனுக்கு பூஜை பண்ணது எடுக்கலைங்க வீடியோ. அலங்காரத்தை மட்டும் தான் காமிக்க போகிறேன். இன்னொன்றுங்க, நம்ம சாமி மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டோம்னா நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை நமக்கு பனி போல் நீங்கி போயிருங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னாங்க, ஒரு அம்மா ரொம்ப நாளாக கை வலிங்க, அவங்களால தீராத கை வலி, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களும் ஓடி ஓடி எல்லா கோயிலுக்கும் போயும் வந்து, ஏன்னா அவங்களோட கஷ்டம் ஏதோ ஒரு பக்கம் தீரணுங்கிறது இருந்திருக்காங்க. அதனால் அவங்க எங்கெங்கேயோ ஓடி இருக்கிறாங்க. ஒரு வழியிலையுமே அவங்களுக்கு அந்த கை வலி நல்லாகலைங்க. அப்போது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இத்தனை இடம் போயிட்டு வந்துட்டீங்க, எதுக்கும் வாராகியம்மன் கோயிலுக்கு ஒருக்கா போங்க. அப்படி வாராகியம்மன் கோயிலுக்கு போக முடியலன்னா கூட மாசாணியம்மன் கோயிலுக்கு போங்க. ஏதாவது செய்கோளாறு இருந்தால் கூட அது ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி, நம்ம நல்ல நேரம் வந்தால் தாங்க நமக்கு வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்கிறக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்மளும் எத்தனையோ இடம் போயிட்டோம், நம்ம ஒருக்கா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி போட்டு இந்த அம்மா வந்து வாராகியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க பூசாரிக்கிட்ட, இந்த மாதிரி நான் எத்தனையோ பக்கம் போனேன் சாமி, என் கை வலி நல்லா ஆகலை. இப்போ நிறைய பேர் சொல்லி நான் இங்கே வந்து அம்மாவை தேடி வந்திருக்கேன், எனக்கு அம்மா ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது கயிறு கட்டி விடுங்க, இல்லை ஏதாவது தாயத்து மந்திச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய நாயக்கம்பாளையத்தில் வாராகியம்மன் கோயிலில் அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அப்போ அங்கே அவர் சொல்லியிருக்கிறாரு, இங்கே வந்து தாயத்து கயிறு இதெல்லாம் எதுக்குமே இங்கே இடம் கிடையாதும்மா. இங்கே வர்றவங்க அம்மாவை நம்பி தான் வரணும், அம்மா மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு சொல்லணும். நாங்கள் கயிறு மந்திரிக்கிறது, திருநீர் மந்திரிச்சு கொடுக்கறது இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அம்மாவை நம்பி கும்பிட்டுட்டு போங்க, அம்மா வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து அம்மாவுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க கோயிலில். இவங்க அதே மாதிரி போயிட்டு ஒரு பஞ்சமிக்கு வளர்ப்புற பஞ்சமியில் போய் இவங்களுக்கு நல்லா ஆயிருக்கு, அந்த கை நல்லானோடனே இவங்க போயிருக்கிறாங்க. அங்கே வளர்ப்புற பஞ்சமிக்கு இவங்க கோயிலுக்கு போய் அங்கே போய் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு நல்லாயிருச்சு, எனக்கு நல்லாயிருச்சு சாமி, இந்த அம்மாவோட கருணை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பூசாரிகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு 9 பஞ்சமிக்கு உங்கள் வீட்டில் வர முடியலன்னா கூட உங்கள் வீட்டில் வந்து அம்மாவை நினச்சி நீங்கள் விளக்கு போடுங்க, அம்மா வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அம்மா சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க அதே மாதிரி 9 வாரம் வீட்டில் விளக்கு போட்டிருக்காங்க, விளக்கும் போட்டிருக்காங்க. ஏதோ இடையில முடிஞ்ச டைமு அவங்க கோயிலுக்கும் போயிருக்காங்க, வாராகியம்மன் கோயிலுக்கு. எல்லா வாரமும் கரெக்டாக பண்ண முடியாதுங்க, ஆனால் அவங்க வந்து அதை கரெக்டாக பண்ணலை. ஆனால் கணக்குக்கு 9 வாரம் 9 மாதம் பஞ்சமிக்கு விளக்கு போட்டு கோயிலுக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தெளிமானமாக இந்த மாதிரி நம்ம நம்பி ஒரு கோயிலுக்கு போனோம்னா நமக்கு நல்லா ஆயிரும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி, இப்போ எங்கிட்டே எனக்கு ஒன்று வாராகியம்மன் கோயிலுக்கு நான் போகையில் அவங்க இன்னொருத்தட்டு இந்த கதையை பேசிக்கிட்டு இருந்தாங்கங்க. நம்ம நம்பி கும்பிட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அம்மா நமக்கு துணையாக வந்துடுவாங்க, நமக்கு துணை இருப்பாங்க, நம்ம வச்சுருக்க நம்பிக்கை தான் நம்மளே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு கஷ்டமாகவே இருக்குது, தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்க.
அந்த மாதிரி யோசிக்கவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக நமக்கும் தீரும், நம்ம கஷ்டமும் தீரும், நமக்கு அம்மா தீர்த்து வைப்பாங்க. அப்படி நினச்சி நம்ம கும்பிட்டு வந்துட்டோம்னா எந்த கஷ்டமும் இல்லைங்க. ஒருத்தர் சொல்கிறதுக்காக நீ கும்பிடுற, அந்த சாமி என்ன பண்ணுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறவங்களுக்கு நம்ம அந்த நியாயத்தை கேட்கவே வேண்டாம். எங்கிட்டே சொல்லுவாங்க, ஓடி 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 கும்பிடுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ கும்பிடு, உனக்கு நல்லதோ இல்லையோ உன் பிள்ளைகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா நல்லா புத்தி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இவளை எப்படியாவது இது எதையும் சொல்லுவோம், மனசை குழப்பி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருப்பாங்க. அதனால் யார் பேச்சையும் கேட்காம நம்ம அதே மாதிரி சாமியே நோய்க்கு வந்து சாமியே கும்பிட்டா போதுமா, நம்ம ஆஸ்பத்திரி பார்க்க வேண்டாமா, ஆஸ்பத்திரி எல்லாமே சாமியே ரெடி பண்ணிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சாமிக்கும் பார்க்கணும், ஆஸ்பத்திரிலையும் நம்ம பார்த்துக்கணுங்க. எல்லாமே சாமி சரி பண்ணும், நம்ம சாமிகிட்ட போவோம் அப்படின்னு நிற்க முடியாது. நமக்கு வந்து நோய் பிரச்சனை இருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சாமி ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணுங்க. நமக்கு மற்ற பிரச்சனை இருந்து அது வந்து டாக்டருக்கு தெரியாது இல்லையா, கண் திருஷ்டியா இல்லை நமக்கு வேண்டப்பட்டாதவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத டாக்டருக்கு தெரியாது. அதனால் நம்ம நோய்க்கு கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அதே நிமிஷம் நமக்கு இருக்கிற பிரச்சனை விலகணுமா நம்ம சாமியும் போய் பார்க்கணும். நீ என்ன சாமியை பார்த்து டாக்டரை பார்க்க வேண்டாமா அப்படின்னும் எங்கிட்டே சில பேர் கேட்டாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து அவங்க தேவையில்லாத கேள்வி கேட்குறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு வந்து நாங்கள் சாமியும் பார்ப்போம் டாக்டரையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னா நமக்கும் நல்லது, நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் நல்லதுங்க. நம்ம ஒருத்தருக்கு பதில் சொல்லனே வேண்டாம். அந்த அம்மா இப்போ வந்து யார் கோயிலாக ஓடுற, சாமி கும்பிட்ற, இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை இப்போ சத்தம் போட்டாலும் அந்த அம்மா சொல்கிற ஒரே பதில், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த கை பிரச்சனையில் வந்து யாரும் அந்த அம்மாவை வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறக்கும் கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் இல்லை, அப்பவும் இல்லை சொந்த பந்தம். இந்த கேள்வி கேட்குறக்கு தான் நல்லா ஆகிட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் சொந்த பந்தம் எதுக்கு ஓடுற, ஏன் போகிற, ஏன் காசு செலவு பண்ணுற, ஏன் அப்படி ஓடுற இப்படி ஓடுறேன்னு அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க. அதனால யாரோட கேள்விக்கும் பதில் சொல்லாமல் நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையும் நம்ம செய்யலாம். ஒருத்தர் சொல்கிறாங்க இவங்க வந்து நமக்கு பண்ணுவாங்களா, ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. நானே சொல்லுவேன், ஏன் இது பண்ணுற அது பண்ணுற அப்படின்னு. ஆனால் யாருக்கு அடுத்தவங்களுக்காக நம்ம போய் ஒரு வேலையை செய்ய மாட்டோம். அதனால நம்மளோடைய கஷ்டத்துக்கு நம்ம நல்ல வழியை தேடிக்கணும். நம்பிக்கை ஒன்று தாம்மா. நம்ம வந்து பெருசாலாம் கும்பிட வேண்டியதில்லை. நானும் ரொம்ப வருஷமாக சாமி நம்பி தான் கும்பிட்டுட்ருக்கேன். அதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இல்லை, நோய்க்கு பார்க்காம இல்லை பூசாரி நோயே வராமே இருக்குது இல்லை, எல்லாருக்கும் நோய் வரும். அதே மாதிரி மனுஷன் கண்ணு வந்து சரியில்லாத கண்ணுங்க. என்னமோ சொல்லுவாங்கள்ல, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க. அதனால் அந்த கண்ணடிக்கு மருந்து நமக்கு அம்மா கிட்ட தான் கிடைக்கும். அதனால் யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பிரச்சனைக்கு டாக்டரை பார்ப்போம். டாக்டரை பார்த்து நமக்கு ரெடி ஆகலை, நம்ம மனசு கலவலப்பாக இருந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நினச்சா நம்ம போய் கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயிலில் நம்பி போய் நம்ம அம்மாவை பார்ப்போம். அதை விட்டு போட்டு வேஸ்ட்டாகவும் நம்ம வந்து இவங்க நல்லா பார்க்குறாங்க அவங்க நல்லா பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட போய் காசை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பார்க்காம அம்மாவே போய் பார்த்து, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தாம்மா எனக்கு சரி பண்ணணும், ஒன்றை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லை, வேறு கெதி இல்லை, எனக்கு எல்லாமே நீ தானே. அம்மா போய் காலில் விழுந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா வந்து காப்பாற்றுவாங்க. இது அவங்க வந்து இந்த கதையை இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க சொன்னாங்க. அப்போ நானே கேட்டேங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு அம்மா உங்களே
இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்படி கொண்டு வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ இவ்வளோ கோயிலுக்கு போய் ரெடி ஆகாமல் வாராகியம்மன் கோயில் ரெடி ஆகிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமிகிட்ட கண்டிப்பாக ரெடி ஆகுங்க. இப்போ நம்மளுமே எங்கெங்கேயோ ஓடி இருப்போம், எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு கோயிலில் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்குங்க. அதனால யாராக இருந்தாலும் சரி, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து நோய்க்கும் பார்க்கணும், சாமிக்கிட்டேயும் நம்மளோட குறைய கொண்டு போய் சொல்லணுங்க. நம்ம வந்து டாக்டர்கிட்ட சொல்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட தான் சொல்லணும், அம்மாக்கிட்ட சொல்ல முடியாது. அதே நிமிஷம் அம்மாக்கிட்ட சொல்கிறதையும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட சொல்ல முடியாது. கண்ணு கெட்டாத விஷயம் கூட கண்டிப்பாக அம்மாவுக்கு தெரியும், அம்மா ரெடி பண்ணுவாங்க. நம்பி கும்பிடுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் அம்மாவுக்கு பண்ணியிருக்க அலங்காரம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.